அது பல ஆண்டுகளாக நடந்து வருகிற ஒரு வழக்கு. அந்த அம்மா ஏற்கனவே முதல்ல பல குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார்கள். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்புலமும் கிடையாது என்பதை தெரிந்து சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனாலதான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தோசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் இருந்தால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். நாங்கள் தலையிடவில்லை. இவர் சீமான் காஷ் பண்ண சொல்லி கேஸுக்கு போறார், அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி. அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை. தொடர்ச்சி அவர் செய்தியாளர் சந்திப்பு அப்ப பெண்களை பத்தி விரிவா பேசணும்னு சொல்லிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சியினர் பெண்கள் அமைப்பு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. நாங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா 72க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்றைக்கு அவர் மீது பதியப்பட்டிருக்கின்றன. எல்லா வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமாக அப்படியே நடக்கும். சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார்.